ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். புகாரியை பிரட்டி பாருங்கள், முன்னாடி நடந்த சம்பவம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு கூட்டம் முன்னாடி ஒருவர் என்ன பண்ணினார், அல்லாஹ்வை வணங்க போனாராம். அந்த நேரம் எந்த தொழுகை என்று தெரியாது, ஹதீஸில் வரவும் இல்லை. அல்லாஹ்வை தொழப் போகிறார். எப்படி தொழுதார்னு தெரியவில்லை. போகிற வழியிலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆபித், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கசாலி, அவர் என் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் முன்னாடி நடந்தது, முன்காலத்தில் நடந்தது. இவர் என்ன பண்ணுகிறார், அவரை கூப்பிடுகிறார், வாருங்களேன் அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம் வாருங்களேன் கூப்பிடுறார். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? என்ன பார்க்க வரல, உன்ன படைச்சான், என்ன பார்க்க உன்ன படைச்சானா, உன் வேலையை பார்த்துட்டு போன்றார். யாரு? வேலையில உள்ளவர் கூப்பிடுறவரை பார்த்து, என்னை பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைத்தான், நீ போ அப்படி என்றார். உண்மையாக இது பிழை, அவர் பேசியது பிழை. வணக்கசாலி ஆபித், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வை வணங்க ஓடி போறவர், கோபம் முத்தி கொண்டு வந்து தெரியாமல் சிறுக்கு செய்து விட்டார், தெரியாமல் பாவம் செய்தார். என்ன சொன்னார் தெரியுமா? தெரியவில்லை என்று அந்த இது வந்து இபாதத்து செய்கிறோம் என்ற அந்த பெருமை அவருக்கு வந்து விட்டது. அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில எடுத்து எவ்வளவு தொழுதாலும் அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்குரியது. அவன் யாரையும் மன்னிப்பான், யாரையும் சொர்க்கத்துக்கு போடுவான். உன்னை மன்னிக்க மாட்டான் இவர் எப்படி சொல்லுவார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வ சாதாரணமாக தீர்ப்பு கொடுத்து விட்டார்களே. ஒருவர் பிழை செய்திருந்தால், தப்பு பண்ணியிருந்தால், தஹஜ்ஜத்தில் எழும்பி தேம்பி தேம்பி அழுது அவர் அல்லாஹ்விடம் மன்றாடி இருந்தால், இவங்க கொடுக்குறாங்களே பட்டம் சில மௌலைமார்களுக்கு, ஷேக் ஜானி, விபச்சாரத்துக்கு ஷேக் கொடுத்தார்களே, திரும்பி குடும்பத்துக்கே வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய் இருக்குது என்று பேசக்கூடாது, அமைதியா அடங்கி வாழணும், அடக்கமாக இருக்கணும். உள்ளதையெல்லாம் கொட்ட போனீர்கள் என்றால் அந்த சீரழிவை கண்ணால பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகப்பெரிய ஃபித்னா நாவு, இருப்பதற்காக வேண்டி எதையும் பேச இயலாது. வீராப்பு பேசி நரகத்துக்கு போவதற்கு தயாராக கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடக்கத்தோட போக வேண்டும். அதற்காக வேண்டி சொல்கிறேன், ஒரு ஜமாத்து பிரிந்து போய் என்ன சொன்னார்கள், அவர் அப்படி, அவங்க வேலை என்ன தெரியுமா, இவர் இப்படி, அவர் அந்த வாதி, இவர் இந்த வாதி, எல்லாத்தையும் கொடுத்து முடித்து விட்டார். என்னமோ அல்லாஹ் கலாக்கதறி அவர் கையில் கொடுத்த மாதிரி. ஒரு மனிதன் தேம்பி தேம்பி அழுதி தௌபாவிலே ஈடுபட்டு அவன் திரும்ப வந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் எங்களோடு சேர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் இதுக்கு முன்னாடி, அதாவது கொழும்பு மர்கஸில் படித்தவர். அவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தப்லீக் கோட்டை ஸ்ரீலங்காவிலே படித்தவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கல்புக்கு அதை இறக்கினானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வாய் முந்தி அங்கே படித்தவர்கள் எல்லாம் இப்படி என்று நான் சொல்லி இருந்தால் எப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருப்பேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கும் தீர்ப்பு கொடுப்பதற்கு அருகதையே எங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அருகதையும் அதிகாரத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தராமல் எங்க வேலை அதா? அவருக்கு போய் தீர்ப்பு கொடுப்பதா? பேசாமல் மௌனமாக எங்களை பாதுகாக்கணும், எங்க குடும்பத்தாரை பாதுகாக்கணும், சமூகத்தை பாதுகாத்து நாங்கள் தப்பில் இல்லாமல் ரப்பே எங்களை காப்பாத்து ஓடாமல் தப்பாமல் இன்னொருவருக்கு பட்டம் சூட்டினால் திரும்ப சுழண்டு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தௌஹீத்வாதிகளே ஜாக்கிரதை. நினைத்ததை எல்லாம் பேசுகிறீர்கள், நான் கண்டிருக்கிறேன். அங்கும் இங்குமாக திரும்பி திரும்பி பேசுகிறார்கள், கேட்டதையெல்லாம் பேசுகிறார்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்றால், நாவடக்கம் இல்லை என்றால் இந்த ஜமாத்து எதுக்கென்று கேட்கிறேன். இந்த அஹ்லாக் இல்லை என்றால் இந்த ஜமாத்து எதுக்கென்று கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜமாத்து வளர்ப்பதற்கு நாங்கள் வரவில்லை, ஜமாத்து வளர்த்து சுவர்க்கம் போற கூட்டமும் இல்லை. சத்தியத்தை வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எதுவாக இருந்தாலும் சத்தியத்துக்குள் உள்ளவர்கள் சத்தியத்துக்கு வர வேண்டும். இல்லை என்றால் மற்றவர்கள் விமர்சிக்கப்படுவது போன்று கொள்கையில் உள்ளவர்களும் விமர்சிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதில் மாற்று கருத்து இடமில்லை. பிழை செய்தால் பிழைத்தான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்திலே கை வைக்காதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து கொள்கிறேன். வேகமாக என்னுடைய நேரம் முடிந்து கொண்டிருப்பதனால் வேகமாக ஹதீஸுக்கு வருகிற ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுகிற நேரம்தான் இன்றைக்குள்ள இரவு. எனக்கும் உங்களுக்கும் ஒரு சுய பரிசோதனை செய்கிற இரவாக இருக்கும். நெற்றியெல்லாம் வேறுத்து ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிப்பானா என்ற உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அதற்காக வேண்டி உங்களுக்கு நான் இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்கிறேன். இது சாதாரணமான ஒரு அற்பமான வாழ்க்கை. திரும்பி அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்னுடைய ஜனாசாவுடைய அறிவிப்பு கேள்விப்படலாம், உங்களுடைய ஜனாசா அறிவிப்பு எனக்கு கேள்விப்படலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்பமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விட்டு போகிற வாழ்க்கையை நினைத்து எங்களை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி உஹது மலையிலே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். 2 ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11 மௌத்தா போய் விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் 2 வருஷம் ஆட்சி பண்ணார்கள். ஹிஜ்ரி 13 சாதாரண மரணம், சாதாரணமாக மௌத்தா போகிறார். யாரும் அவரை கொல்லவில்லை. என்ன தெரியுமா இதில் உள்ள ஆச்சரியம்? உண்மையாக எதிர்ப்பு இருந்தால் முதலில் லீடரை தான் கொல்லுவாங்க. மக்காவில் மதீனாவில் எதிர்ப்பு இருக்கிற நேரம் கொலை அச்சுறுத்தல் யாருக்கு வரும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு தான் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் தைரியமா சொன்னார்கள், ஒன்றை சொன்னார்கள், மக்கள் என்னை கொல்ல மாட்டார்கள், நான் நபி. இவர் சித்திக், இவரும் ஷஹீது இல்ல, சித்திக் தான். அவர் ஷஹீது, அவர் ஷஹீது. எப்படி இருக்கும்? தலைவர் நின்று கொண்டு கொல்லவே இயலாது. போ வல்லாஹு யஅஸமுக மினன் நாஸ், மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். திருக்குர்ஆன் வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவார்கள், நோ பாடி கார்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை, ரப்புல் ஆலமீன் போ சொன்னால் போவேன், அவ்வளவுதான் மேட்டர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசு, மௌத்தா போய் விட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு 63 வயசு. சாதாரண ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 2 வருஷத்துக்கு இளம ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாக போக்குள் உமர் பின் கத்தாபுக்கு 51 வயசு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ஆட்சிக்கு வருகிறார். 10 வருஷ ஆட்சி, ரொம்ப அற்புதமான ஆட்சி. நேர்மையும் நியாயமும், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், சொல்ல முடியாது. நேர்மையும் நியாயமும் ஜஸீரத்துல் அரபை தாண்டி போகிறது. அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை அவர் தெரிவு செய்கிறார்.